வீரதீர சூரன் படம் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். இந்த சம்பவத்துக்கு தாங்க நாங்க எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். சியான் சார் வந்து இப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அவருக்கு வந்து ரைட்டான ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. எஸ்.யு. அருண்குமார் செம்மையா வந்து விக்ரம் சாருடைய பொட்டன்ஷியல், அதாவது அவருடைய அந்த ஃபன்னான கேரக்டரா இருக்கட்டும், அதே நல்லா காமிச்சிருக்காங்க. அவருடைய அந்த மாஸ் சீன்ஸா இருக்கட்டும், அதே நல்லா காமிச்சிருக்காங்க. அவருடைய எதார்த்தமான நடிப்பா இருக்கட்டும், அதே நல்லா காமிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு, வீரதீர சூரனுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம டைரக்ஷன் பத்தி பார்க்கும்போது, அந்த ஒரு ஊருக்குள்ளேயே போனதுக்கு அப்புறமா நமக்கு என்னெல்லாம் ஃபீல் கிடைக்குமோ, அந்த ஃபீல் ரொம்ப அழகா குடுத்திருக்காரு. முக்கியமா அந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 5 மினிட்ஸ் நெனைக்கிறேன். சில படங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷ்மென்ட்க்காக 20 நிமிஷம் ஆகும். ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் சில படத்துக்கூட கதைகளே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதில 5 மினிட்ஸ்லயே என்ன நடக்க போகுது? ஏன் இந்த அம்மா வராங்க? என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பதட்டத்த உருவாக்கி, அதுவும் அந்த இன்டர்வல் வந்து செம்ம ஐடியாலஜியா இருந்துச்சு. நான்லாம் செருப்ப மாட்டிட்டு ஓகே போலாம் அப்படின்னு பார்த்தா, என்னண்ணா இன்டர்வல் இல்லையாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கன்டென்ட்டா இருக்கு. அண்ட் கிளைமாக்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஏன் நான் கிளைமாக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணேன்னு படம் பார்த்ததுக்கு அப்புறமா சொல்லுங்க. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு சீனு. இத்தன வருஷமா நம்ம வந்து விக்ரம் சார் எப்படி பார்த்திருப்போம்? எந்த படத்துல பிடிக்கும்? எந்த ஒண்ணு இருக்கு. ஸோ படம் பார்த்தவங்களுக்கு அது ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஜிபியு குட், பேட், அக்லி இல்லங்க. காட் பிளெஸ் யூ அப்படின்னு 2ண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2ண்ட் சிங்கிளோட பாசிட்டிவ், அதாவது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப புதுசா இருக்கிறது. அனிருத் வந்து ஜி.வி. பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்ல வந்து பாடியிருக்கிறது. அண்ட் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 0.17 செகண்ட்ஸ்ல வந்து ஏ, ஓய், ஆய் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வருது. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் டப்பா. ஸோ பால் டப்பா ஏகேக்கு பாடுறாரா? அப்படின்னு கேட்டா, ஆமா. ஸோ அந்த பாட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பால் டப்பாவுடைய சாங் வந்து நம்ம வந்து ஏகேக்காக வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். என்னதான் இருந்தாலும் பால் டப்பாவுடைய அந்த வாய்ஸ்ல ஏதோ ஒரு யூனிக் இருக்கு. அனிருத் இங்கிட்டு பாடுறாரு. ஸோ ஜிவி வந்து மியூசிக் போடுறாரு. அவருடைய அந்த ஒரு ஏய் அப்படின்ற சவுண்ட கேட்டுட்டு, ஓ! ஏய் இது நம்ம பால் டப்பாடா, பால் டப்பாடா அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க எல்லாருமே வந்து புடிச்சுப்புட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் வந்து இந்த 18 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஏகேக்கு நான் பண்றேன். அதெல்லாம் தரமான சம்பவமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட்டிங் மாரி தான் இருக்கு. அது பீட்லாம் கேட்குது. லிரிக் எந்த மாரிலாம் இருக்க போகுது அப்படின்ற மாரிலாம் தெரியல. காட் பிளெஸ் யூன்னு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஜிவி பிரகாஷ் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, பாரஞ்சித் சார் வந்து வேட்டுவம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து அடுத்து வந்து பண்றாரு. ஸோ அந்த படத்த பத்தி இங்க பாருங்க அடுத்து நான் பண்ண போறேங்க அப்படின்ற மாரி பேசியிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு டைரக்டர்ட்ட என்ன மாரி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சுருவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா பாரஞ்சித் பேசியிருக்கிறாரு. முக்கியமா அந்த வேட்டுவம் படத்துல பாரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம அட்டகத்தி தினேஷும், இந்த பக்கம் ஆர்யாவும் நடிக்க போறதா சொல்றாங்க. ஆர்யா வந்து அட்டகத்தி தினேஷ்க்கு, அதாவது ஆப்போசிட்ல வில்லன் மாரி ஒரு கேரக்டர் வந்து பண்ண போறாங்க அப்படின்ற மாரி டாக் வந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நைஸ், சம்திங் எல்ஸ் நமக்காக குக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு டாக் போய்க்கிட்டு இருக்கு. எல்லாருமே பேசுறது என்ன அப்படின்னா, ஓகே குட் பேட் அக்லிக்கு அப்புறமா அஜித் சார் என்ன படம் பண்ண போறாரு? யார் கூட பண்ண போறாரு? இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா, ஆர்ஜே பாலாஜி கதை சொன்னாருன்னு சொல்றாங்க. இங்கிட்டு வந்து பார்த்தா, தனுஷ் சார் வந்து கதை சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிட்டு வந்து பார்த்தா, மறுபடியும் சிவா சார் வந்து கதை சொல்லியிருக்காரு. சிவா சார் தான் டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி டாக் போயிட்டு இருக்கு. இதுல எது வந்து நடந்தா வந்து இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய ஒரு பூம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராயன், அதாவது நம்மளுடைய தனுஷ் சார் நீக் அப்படின்னு ஒரு படம் மூலியமா நம்ம ஐ மீன் இப்ப இருக்க ஜென்ஸி கிட்ஸ் எப்படி இருப்பாங்க? அந்த மைண்ட் செட்ட எப்படி அவரு புடிச்சாரு? எப்படி இந்த கன்டென்ட்ட கேட்ச் பண்ணாரு? அப்படின்றதே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜென்ஸி கிட்ஸ், அதாவது அந்த 90ஸ் கிட்டே பார்த்துட்டு, ஆமால்ல இப்படிலாம் பண்றாங்கல்ல, இப்படிலாம் நடக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த கன்டென்ட் வந்து இருந்தது. ஸோ அதாவது தனுஷ் சாரோட டைரக்ஷன்ல ஏகே நடிச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்தாலே சம்திங் ஆஹா! செம்மல. என்ன 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 பண்ண போறாங்க? அதாவது 2 பேருமே டாப் ஸ்டார்ஸு. ஸோ இங்க வந்து தனுஷ் சார் வந்து ஒரு டைரக்டரா அஜித் சார வந்து டைரக்ஷன் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு யோசிக்கும்போது, ஓகே, அது ஒரு மாரி ஒரு ஃபீல் இருக்கு. என்ன மாரி கதைகள் குடுப்பாரு? நம்ம வந்து பவர் பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஃபீல் குட் மூவி. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாரி ராயன் வந்து ஒரு மாரி மாஸான அண்ணன் தம்பி சண்டை. ஸோ அந்த அண்ணன் தம்பிகளுக்கு அந்த ஃபைட்டு, கீட்டு, சம்பவம் பண்றவன் அந்த மாரி காமிச்சிருப்பாங்க. 3வது நீக்கு ஒரு மாரி ஜென்ஸி கிட்ஸ் கதை. ஸோ அஜித் சாருக்கு குடுத்தா என்ன கதை குடுப்பாருன்னு யோசிக்கும்போது, கண்டிப்பா ஒரு ஃபேனா ஆதிக் வந்து இப்ப குட் பேட் அக்லில வந்து என்ன மாரியான சம்பவம் பண்றாரோ, அதே மாரி சம்பவம் பண்ணறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லப்பா நம்ம கொஞ்சம் வேற மாரி யோசிக்க வேணாம். வேற மாரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபீல் குட் படமா குடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். எது எப்படியோ இதெல்லாம் நடந்தா நல்லா தான் இருக்கும்.
சிவா சார் வந்து அடுத்து வந்து டைரக்ஷன் பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய பேர் வந்து அது எப்படிங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எம்புரான் மோகன்லால் அண்ட் பிருத்திவிராஜ், அதாவது பிருத்திவிராஜ் அவர்களுடைய டைரக்ஷன்ல மோகன்லால் நடிச்ச படம் வெறும் 2 நாட்கள்ல கிட்டத்தட்ட 100 crore பட்ஜெட்டை வந்து, அதாவது 100 crore கலெக்ஷனை வந்து தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே பேசுறது இந்திய அரசியல், அதாவது நாட்டோட அரசியலை ரொம்ப அழகா வந்து இப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்குங்க எம்புரான் அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு ஒரு அரசியல் கட்சி எதுக்காக வேற இதுல இருந்து நம்ம ஊருக்குள்ள வராங்க, நம்ம ஸ்டேட்டுக்குள்ள வராங்க, அவங்க எதுக்காக இதெல்லாம் வந்து பண்றாங்க, இதை எப்படி வந்து இவங்க வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறாங்க அப்படின்றது ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவான டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தோம்னா, இல்லங்க இந்த கதை வந்து மோகன்லால் சாருக்கு வந்து செட் ஆகல, ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எது எப்படியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா, மலையாளம் ஃபேன்ஸா இருக்கும், தமிழ் ஃபேன்ஸா இருக்கும், நெறைய பேருக்கு பிடிச்சு ரொம்ப பாசிட்டிவா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 100 crore தாண்டி வந்து போயிட்டு இருக்கு. நெறைய பேர் சொல்றாங்க 200 crore மேலலாம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2 நாள்ல 100ன்றது சாத்தியம், ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம் தான். ஸோ அது ரொம்ப ஐ மீன் மலையாளம் ஃபேன்ஸ்க்கு வந்து பிக் பட்ஜெட்ல இப்படி ஒரு படம் அப்பாடா! நல்லா இருக்குடா! அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து குடுத்துருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்ல நெறைய நல்ல படங்கள் குடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இதுவும் ஒரு பெட்டரான ஒரு படமாவும் பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாவும் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இந்த மாரி கதைகள் வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா வந்து அரசியல் சம்மந்தமாவோ இல்லன்னா, ஓகே ஏதோ சொல்ல வராங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தான் புரியும் அப்படின்ற மாரி நெறைய மக்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வாரம் வந்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சது அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொன்னதுல எனக்கு வந்து டோட்டலா பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிடிச்சது அப்படி தான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.